அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி குன்றத்தூர் டு பல்லாவரம் போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச 3 பெட்ரூம் கொண்ட ஒரு ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம். அதோட கார் பார்க்கிங் ஏரியாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ளாட்டுக்கு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த ஃப்ளாட்டோட மெயின் டோரை டீக்வுட்டில் நல்லா டிசைன் செஞ்சுருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட சைஸு 16க்கு 10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த ஹாலுக்கு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஷோகேஸ் ஒன்று அமைச்சு அதுக்கு கிளாஸ் டோர் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச இந்த ஃப்ளாட்டோட சைஸு 990 ஸ்கொயர் ஃபீட்டு. 2 பெட்ரூம் வித் டைனிங் பூஜா ரூமோட அமைஞ்சிருக்கு. டைனிங் அண்ட் பூஜா ரூமை ஒரு பெட்ரூம் மாதிரியும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த டைனிங் ப்ளஸ் பூஜா ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ரூமோட சைஸே 10க்கு 8 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே கிட்ட அமைஞ்சிருக்கனால நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் கம் ரெசிடென்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே 4 வீடுகள் அமைஞ்ச அப்பார்ட்மெண்ட்டு தான் இது. அடுத்ததாக கிச்சனை பார்க்குறோம். நல்ல பெரிய கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு வசதியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கான யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 490 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பேங்க் லோனில் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் டாக்குமெண்ட்டு எல்லாமே செக் பண்ணணுன்னாலும் ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடியே பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. அதனால் டாக்குமெண்ட்லாம் ரொம்பவே கிளியராக இருக்கும். அடுத்ததாக மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு, லாஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷனும் இந்த ரூமில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமில் வாஷ் பேசின் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸுக்கு மேலேயே சின்ன ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2வது பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x2 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு வசதியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் லோ ரூஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமையும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா பெயிண்ட்லாம் பண்ணி சரி பண்ணி எல்லாமே நல்ல மாதிரியாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.